வணக்கம் நேயர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா, பல இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பெண்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகள பத்தி பல காணொளிகள்ல நம்ம பேசியிருக்கோம். குறிப்பா சினிமா துறையைச் சேர்ந்த பெண்கள், அரசியலுக்கு வரக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா, தினம் தினம் நெறைய வக்ரத்தையும், வன்மத்தையும் வந்து சந்திக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சோசியல் மீடியால. 2 நாள் முன்னால புரொஃபசர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்களோட நான் ஒரு காணொளி வந்து என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருந்தேன். அந்த காணொளிய ஒரு பதிவ வந்து Facebookல ஷேர் பண்ணியிருந்தேன். அதற்கு கீழ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தாவேகாவை சேர்ந்த தி சோ கால்ட் வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து எவ்வளவு கீர்த்தனமான ரொம்ப வக்ரமான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி ஒரு ஒரு நண்பர் அவர் வந்து Twitterல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அ அவ்வளவு தூரம் அரசியல வந்து உள்வாங்கி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள நீங்க விமர்சனம் பண்ணா கூட பரவால்ல. ஆனா, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும், அவங்கள தனிமனித தாக்குதல்லயும் நீங்க ஈடுபடுறீங்களே, இது எவ்ளோ கீழ்த்தரமான ஒரு விஷயம். அ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணிட்டு, அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, யாருக்கு ஆதரவாக இந்த பெண்கள் பேசுறாங்க, இல்ல எந்த கருத்தியலுக்கு ஆதரவாக இந்த பெண்கள் பேசுறாங்களோ, அந்த கருத்தியலுக்கு ஆதரவு தரக்கூடிய ஆண்கள் கூட இவங்கள டிஃபெண்ட் பண்றதுக்கு வந்து, அவங்க பேசக்கூடிய கருத்துல என்ன தவறு இருக்கு, அப்படிங்கிற பதிவ கூட அதுல போடல. அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே வருத்தம் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதாவது பெண்கள் தைரியமா வந்து வெளியில பேசுறாங்க. அப்போ அவர்களுக்கு ஆதரவா நிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? எப்படி எதிர் தரப்புல இருந்து வரக்கூடிய கருத்துக்கள நாம விமர்சனம் பண்றோமோ, அதே மாதிரி நம்ம தரப்புல இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கு அப்படின்னு அந்த நண்பர் ரொம்ப அழகா ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அவருக்கு முதல்ல வந்து இந்த காணொளி மூலமாக என்னோட நன்றிய நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு நடிகர் மீது இருக்கக்கூடிய மோகம் வந்து எந்த அளவுக்கு இந்த தாவேக்காவுல இருக்கக்கூடிய வர்ச்சுவல் வாரியர்ஸ எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல செய்ய வைக்குது அப்படிங்கிறதுக்கு 2 விஷயங்கள வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல என்னால பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள். டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள். அதற்கு நெறைய பேர் பதிவு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சின்ன திரையிலும், வெள்ளி திரையிலும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அவங்க பேரு வந்து ரித்திகா ஸ்ரீனிவாசன். அவங்க நெறைய திரைப்படங்கள்ல வந்து நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சரவணன் இருக்க பயமேன் அப்படிங்கிற ஒரு படத்துல துணை முதல்வரோட அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த ஷூட்டிங் போது அவங்க எடுத்த ஒரு செல்ஃபிய வந்து அவங்க Instagramல பதிவு போட்டு உதயநிதி அவர்களுக்கு பர்த்டே விஷஸ கன்வே பண்ணியிருக்கிறாங்க. அந்த பதிவுக்கு கீழ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த தாவேகா வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்து அவ்வளவு அசிங்கமான பதிவுகள் அந்த பெண்ணை விமர்சனம் பண்ணி. அவங்களுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க முழுக்க முழுக்க சினிமால இருக்கிறாங்க. அவங்க கூட நடிச்ச ஒரு சக நடிகர் அப்படிங்கிறனால, அவர விஷ் பண்ணி அவங்க சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அங்க போய் இந்த தற்குறிகள் வக்கரத்த வாந்தி எடுத்து வச்சிருக்கு. சகிக்க முடியல அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது. அவ்ளோ மோசமான கமெண்ட்ஸ். உடனே அவங்க இதற்காக ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவுல கூட அவங்க கோவத்தையோ, இல்ல அவங்க ஆதங்கத்தையோ வெளிப்படுத்தல. உண்மையிலேயே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். இவ்ளோ வக்கரத்தையும் வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த காணொளிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவ்ளோ கிரேஸ்ஃபுல்லா, அவ்ளோ நாகரிகமா அந்த காணொளியில வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உதயநிதியோட நடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எடுத்த செல்விய நான் வந்து பதிவு பண்ணி, நான் வந்து அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னேன். இதே மாதிரி விஜயோட ஒரு சின்ன ரோல்ல நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்ப நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்ப எனக்கு தோணுது, ஒருவேள அவரோட நடிச்சிருந்தா, அவரோட ஃபோட்டோ எடுத்திருந்தா, அவரோட பர்த்டேவுக்கோ நான் இந்த மாதிரி ஒரு பதிவு போடணுமோ அப்படின்னு தோணுது. என்ன நெனச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி வக்கரத்த வந்து என்னோட ஹேண்டில்ல வந்து வாந்தி எடுக்கிறீங்க? இவ்ளோ வக்கிரத்த வந்து, நீங்க வந்து என் மேல காட்டுறதுக்கு பதிலா, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்களுடைய கோபத்த நீங்க தேர்தல் நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச தலைவருக்கு ஓட்டு போட்டு உங்களுடைய எதிர்ப்ப தெரிவிங்க. அத விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம என்னோட Instagram ஹேண்டில்ல வந்து எதுக்கு இவ்ளோ தூரம் அநாகரிகமா பதிவு போடுறீங்க? இது என்ன பாதிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அத விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறத ரொம்ப நாகரிகமா அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, தந்தி டிவியோடைய ஆபிஷியல் எக்ஸ் ட்விட்டர் ஹேண்டில்ல ஒரு பதிவு. அது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொல்காப்பியன் பூங்கால முதல்வர் வாக்கிங் போகும்பொழுது காலையில நடிகை ஸ்ருதி ஹாசன் அவர்களும் வாக்கிங் வந்திருக்கிறாங்க. எதார்த்தமா 2 பேரும் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சந்திப்பை ஒரு புகைப்படம் எடுத்து போட்ட தந்தி டிவி, எதார்த்தமாக காலையில வாக்கிங் போகும்பொழுது முதல்வரை சந்தித்து உரையாடிய ஸ்ருதிஹாசன் அப்படின்னு ஒரு போட்டோ பதிவு. இத்தனைக்கும் வீடியோ கூட இல்லங்க. போட்டோ பதிவு போட்டு நியூஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த ட்விட்டர் ஹேண்டில் கீழ நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தாவேகா தற்குறிகள் அசிங்கமா ஸ்ருதிஹாசனை விமர்சனம் பண்ணி,
ஆ நெறைய பதிவுகள். அதுவும் முதல்வரையும் விமர்சனம் பண்ணி, ரொம்ப தரக்குறைவா விமர்சனம் பண்ணி பதிவுகள் போட்டிருக்கிறாங்க. சரி அப்பாவுக்கு வந்து எம்பி சீட் குடுத்துட்டீங்க. பொண்ணுக்கு எப்போ எம்எல்ஏ சீட் குடுக்க போறீங்க? எந்த தொகுதி? இப்படியெல்லாம் கேட்டு, இதை விட இன்னும் ரொம்ப கொச்சைப்படுத்தி நெறைய விமர்சனங்கள். எனக்கு உண்மையிலேயே உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. உங்களுடைய தலைவர் விக்கிரவாண்டி மாநாட்டுல என்ன பேசினாரு? நாங்க நாகரிக அரசியல் பேசுவோம். நாங்க நாகரிக அரசியல் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். மற்றவங்க மீத இந்த மாதிரி வன்மத்த நாங்க உமிழ மாட்டோம் அப்படின்லாம் பேசினார்ல. உங்க தலைவர் பேசுன மாரி நீங்க நடந்துக்கிறீங்களா? இல்ல உங்க தலைவர் தான் நடந்துக்கிறாரா? மாண்புமிகு முதலமைச்சருக்கு இன்னைக்கு 72 வயசு ஆகுது. உங்க தலைவரோட வயசு, அவருடைய அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர அங்கிள் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றாரு, நையாண்டி பண்றாரு. அப்போ அவர மாரி தானே நீங்கலாம் இருப்பீங்க. தற்கூரின்னு சொன்னா கோவம் வருது. ஆனா இப்படி தவிட்டு தற்கூரிங்க மாரி சம்மந்தமே இல்லாத இடத்துலலாம் போய் இப்படி வன்மத்தையும், வக்ரத்தையும் வாந்தி எடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஸ்ருதி ஹாசன் ஒரு பெரிய நடிகை. அவங்க உண்மையிலேயே சிஎம்மா பார்க்கணும்னு நெனச்சா, அவங்க அப்பா எம்பியா இருக்கிறாரு. அவங்க ஃபேமிலி ரீதியா ரொம்ப குளோஸா இருக்கிறவங்க. எந்நேரமும் சிஎம்மா ஒரு அப்பாயின்ட்மென்ட் வாங்கி அவங்களால சந்திக்க முடியாதா? எதார்த்தமா வாக்கிங் போற இடத்துல அவங்க சந்திச்சிருக்காங்க. ஒரு புகைப்படத்த வந்து போட்டு ஒரு செய்தி பதிவு பண்ணா, அதுக்கீழ போய் அவ்ளோ வக்கிரமா, அவ்ளோ அநாகரிகமா, அவ்ளோ கொச்சையா, அவ்ளோ கீழ்த்தரமா பதிவுகள் போடுறீங்க. இதனால என்ன அச்சீவ் பண்றீங்க நீங்க? தயவு செஞ்சு பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் எல்லாம் பேசிட்டு திரியிறாத. ஏன்னா, இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுதோ, அதத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு தலைவரை கருத்தியல் ரீதியாக எதிர்க்க துணிவோ, திராணியோ, தெம்போ இல்லன்னா தான், இந்த மாரி தனி மனித தாக்குதல்ல ஈடுபடுவாங்க. இது டிப்பிக்கல் சங்கி மாடஸ் ஆப்பரண்டி. இன்னைக்கு அதையத்தானே இந்த தற்கூரிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உங்களுக்கும், அந்த சங்கிகளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? உங்க தலைவரும் ஒரு குட்டி மோடி மாரி தான நடந்துக்கிறாரு. மக்கள வந்து சந்திக்கிறது கிடையாது. அவர் மன் கி பாத் பேசினார்னா, இவர் அப்பப்போ ஒரு வீடியோவ ரிலீஸ் பண்ணுவாரு. அவர் எதுக்கெடுத்தாலும் நேருவ குத்தம் சொன்னா, இவர் எதுக்கெடுத்தாலும் ஸ்டாலின குத்தம் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு மேலோட்டமான தற்குறி அரசியல தானே அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பின்தொடரக்கூடிய நீங்களும் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நேத்து கூட ஒரு பெண் சமூக வலைதளங்கள்ல எக்ஸ்ல ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. விஜய விமர்சனம் பண்ணதுக்காக தாவேகாவை சேர்ந்த ஒரு நபர் அவர் பேர் லிங்கேஷோ என்னமோ வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ்னு ஏதோ ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கிறார். அந்த பெண்ணை அவ்ளோ கீழ்த்தரமா தொடர்ந்து போய் பதிவு போட்டு, போட்டு, போட்டு அந்த பொண்ண ஹராஸ் பண்ணிட்டு இருக்கு. இல்ல என்ன நெனச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இப்படியெல்லாம் பண்ணா, நாங்கல்லாம் பயந்து பின்வாங்கிடுவோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு பண்றீங்களா? அப்படி நெனச்சு பண்றீங்கன்னா, உங்கள விட தற்குறிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அரசியல் களத்துக்கு வரணும், அரசியல்ல களமாடணும் அப்படின்னு என்னைக்கு முடிவு பண்ணோமோ, அன்னைக்கே விமர்சனங்களை எதிர்கொள்றதுக்கான தைரியத்தையும், தெம்பையும் வளர்த்துக்கிட்டு தான் இந்த துறைக்கு நாங்க வந்திருக்கோம். உங்கள மாரி ஒரு விமர்சனம் வந்துருச்சுன்னா, "ஐய்யய்யோ! எங்கள விமர்சனம் பண்ணிட்டாங்க. ஐய்யய்யோ! எங்கள தற்குறின்னு சொல்லிட்டாங்க." அப்படின்னு மேடை ஏறி புலம்பக்கூடிய வகையறா இல்ல நாங்க. பெரியாரையும், அம்பேத்கரையும் உள்வாங்கிட்டு வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும், அத கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும், தெம்பும், திராணியும் எங்களுக்கு இருக்கு. அதனால தான் என்னைக்குமே யாரையுமே வக்ரத்தோடயோ, வன்மத்தோடயோ நாங்க விமர்சிக்கிறது கிடையாது. அப்படி தனிப்பட்ட வாழ்க்கைய தான் விமர்சிக்கணும்னா, உங்க தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைய எவ்வளவோ நாங்க விமர்சனம் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அத நான் என்னைக்குமே செஞ்சது கிடையாது. உண்மையிலேயே அரசியல் களமாடக்கூடியவர்கள் அத செய்யவும் மாட்டாங்க. ஆனா நீங்க இதுதான் பார்ட்டி வித் டிஃபரன்ஸா? இதுதான் உங்க நாகரீக அரசியலா? அப்ப என்ன கத்துக் குடுக்குறீங்க நாங்க அடுத்த தலைமுறைக்கு? இதெல்லாம் உங்க தலைவர் மிஸ்டர் விஜய் கண்டிக்க மாட்டாரா? சோசியல் மீடியால என்ன நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா? ஒரு கவுன்சிலர் எலக்ஷன் கூட ஜெயிக்க துப்பில்லாத நீங்க, இதுவரைக்கும் ஒரு எலக்ஷன கூட சந்திக்க வக்கில்லாத நீங்க, இப்பவே இவ்ளோ ஆணவத்தோட நீங்கலாம் பிஹேவ் பண்றீங்கன்னா, நாளைக்கு நீங்கலாம் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, என்ன பாதுகாப்பு குடுத்து கிழிக்க போறீங்க நீங்க? இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு வாய்க்கிழிய பேச்சு வேற. சோசியல் மீடியால முதல்ல உங்களால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சோசியல் மீடியாலே இவ்ளோ வக்கரமா பேசக்கூடிய நீங்க, நாளைக்கு ஆட்சிக்கு வந்து யாராவது உங்கள விமர்சனம் பண்ணா, எந்த லெவலுக்கு, எந்த எக்ஸ்டென்ட்க்கு போவீங்க? அடுத்தவன குறை சொல்றதுக்கு முன்னால, நம்ம கட்சியில எவ்வளவு வக்கிரமும், வன்மமும் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இத தாவேகாக்கு மட்டும் சொல்லல. எல்லா அரசியல் கட்சிகளும் இது போன்ற தற்குறிகள் இருக்கத்தான் செய்றாங்க. ஆனா என்ன, தாவேகா பொறுத்தவரைக்கும் 100ல 90% பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. மத்த கட்சியில ஏதாவது ஒரு 5, 10% பேர் அப்படி இருப்பாங்க அடிப்படைவாதிகளா.
அவங்க ஒழுங்கா அந்த கருத்தியல், அந்த கட்சியுடைய கருத்தியலையோ, இல்ல அந்த கட்சியுடைய அந்த கொள்கைகளையோ உள்வாங்காதவங்களா இருப்பாங்க. மேலோட்டமா அரசியல் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய 80, 90% பேர் நாகரிகமான அரசியல தான் கையில எடுப்பாங்க. ஆனா உங்க கட்சியில தான் 100க்கு 99 பேர் இப்படிதான் இருக்கீங்க. உங்க கட்சியில இருந்து வெளியில வந்த பெண்ணு தான் அந்த வைஷ்ணவி. அவங்க இன்னைக்கு திமுகவுல சேர்ந்துட்டு கருத்தியல் ரீதியா தானே விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவங்கள எவ்வளவு இழிவுபடுத்துறீங்க சோசியல் மீடியால. உங்க மாநாட்டுக்கு வந்த பெண்கள் தான் சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணாங்க. தொடக்கூடாத இடத்துலலாம் எங்கள தொடுறாங்க, ஹராஸ் பண்றாங்க. வீடியோஸ் இருக்கு. திரையில ஹீரோவா இருந்தா மட்டும் பத்தாது மிஸ்டர் விஜய். கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டீங்க. உங்கள நம்பி இவ்ளோ பேர் வந்து உங்க பின்னால தொடர்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாவும் நீங்க இருக்கணும். நீங்க திரைப்படத்துல எப்படி பெண்கள இழிவா நடத்துறீங்களோ, அதே மாரி தானே இன்னைக்கு உங்களோட தொண்டர்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்க திரைப்படத்தில் இல்லாத வக்ரமோ, வன்மமோ, டபுள் மீனிங் டயலாக்ஸோவா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, நாங்கலாம் அரசியல்ல இருக்கோம், அரசியல் பேசுறோம். தினம் தினம் இது போன்ற விஷயங்கள நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் பயந்து பின்வாங்கக்கூடிய ஆட்கள் நாங்க இல்ல. ஆனா அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாத பெண்கள் மீது எதுக்கு இவ்வளவு வக்கரத்தையும், வன்மத்தையும் உமிழ்றீங்க? அந்த உரிமை உங்களுக்கு யார் குடுத்தது? அதுவும் நடிகைகள்னா என்ன வேணா பேசலாமா? சரி எதார்த்தமா வாக்கிங் போகும்போது, உங்க தலைவருடைய மனைவியே வேற ஒரு தலைவர் சந்திச்சிருந்தா, இப்படித்தான் பேசுவீங்களா? அப்ப மரியாதை குடுக்க மாட்டீங்க? உங்க வீட்டு பெண்களுக்கு என்ன மரியாதை குடுக்குறீங்களோ, அதே மரியாதைய அடுத்தவங்க வீட்டு பெண்களுக்கும் குடுக்கணும் அப்படிங்கிற பழக்கத்த முதல்ல ஏற்படுத்திக்கங்க. நீங்க முதல்ல பெண்கள மதிக்க கத்துக்கங்க. அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறத பத்தி பேசலாம். நன்றி. வணக்கம்.